டேய் மச்சான், இந்த நியூஸ் பற்றியாடா? செம நியூஸாக இருக்குடா. என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சான். இது உண்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்கிற? எங்கே கொடு பார்ப்போம். டேய் உண்மையான மெசேஜாடா? உன்னை நம்பலாமா? டேய் எனக்கு இந்த குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணி விட்றியா? நமக்கு வேறு என்ன வேலை கூட, உடனே ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். ஆமாம், இந்த மெசேஜ் எனக்கு யார் ஃபார்வர்ட் பண்ணது? நீயா இல்லை நீயா? இல்லைடா மச்சான், அவன் தாண்டா ஃபார்வர்ட் பண்ண சொன்னான், அதனால தாண்டா ஃபார்வர்ட் பண்ணேன். ஏண்டா எந்த மெசேஜ் வந்தாலும் ஃபார்வர்ட் பண்ணிடுவீங்களா? அது உண்மையாக பொய்யா இல்லைன்னு சொல்லிட்டு விசாரிக்க மாட்டிங்களா? இந்த மெசேஜ் ஃபஸ்ட்டு உண்மையே கிடையாது தெரியுமா? அப்போ இது உண்மை இல்லைடா மச்சான். ஏன்டா அப்படி பண்ணுற? இது தெரியாமல் நான் ஒரு 20 பேருக்கு ஃபார்வர்டு பண்ணியிருக்கேன்டா. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கான், நம்ம எல்லாருமே அதை கவனிக்கணும். ஹுஜராத் சூராவில் 49 ஆயாவில் வெர்ஸ் நம்பர் 6 அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கான், ஒரு கெட்டவன் உங்களுக்கு ஒரு நியூஸ் கொண்டு வந்து தரானா அதை வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணாமல் மற்ற மக்களுக்கு சொல்லாதீங்க. இன்கேஸ் சொல்கிற மூலியமா என்ன ஆகுது, அதுக்கப்புறம் ஏன்டா மற்ற மக்களுக்கு சொன்னோன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் எப்போவோ சொல்லிட்டான். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இருக்கிற காலத்தில் எந்த நியூஸ் வந்தாலும் வெரிஃபை பண்ணாமல் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறோம். இப்போ இருக்கிற எந்த நியூஸ் சேனல், எந்த சோஷியல் மீடியா நமக்கு சரியான மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருமே அவங்க ரேட்டிங் ஏற்றுறதுக்காக இவங்க இந்த நியூஸ் சேனல் ஒரு உண்மையை சொல்லுவாங்க, அந்த ஒரு நியூஸில் உண்மையை சொல்லுவாங்க. ஸோ யாருமே இங்கே சரியான உண்மையை சொல்கிறதே கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம சாதாரண மக்கள் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மெசேஜை வெரிஃபை பண்ணாமல் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறோம். நான் சும்மா தானே இருக்கிறேன், ஜஸ்ட் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் 50 பேர் இருப்பாங்க, அதில் 49 பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னொருத்தவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுற மூலியமா பொய்யான மெசேஜ் போய் மக்களுக்கு அடையுது. எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு அந்த போய் சேர்றப்போ அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுறோம், ஏன்டா மற்றவங்களுக்கு தெரியாமல் ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன தெரியுமா பண்ணணும், குர்ஆனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கணும். அது படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் நடக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், குர்ஆனை சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து அதைப்படி நாலேஜுக்கு எடுத்துப்போம். சரியா? இனிமேல் அல்லாஹ்வோட குர்ஆனை சரியாக படித்து என்னோட நாலேஜை வளர்த்துக்கிற மச்சான். இனிமேல் உன்னை மட்டும் நம்பவே மாட்டேன்டா. ஓடு டே, அடிக்காதடா டே.